நார்ச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம் இதெல்லாம் அடங்கிய சிவப்பு அவல் வச்சு தான் இன்னைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு காட்ட போறேன். நீங்க இதை யூஸ்வலா செய்யற பச்சரிசி பொங்கல் மாதிரியே இருக்கும். இதை செஞ்சு வீட்டில் கொடுத்தீங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இது நம்ம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, அதே மாதிரி பிளட் சுகரை கண்ட்ரோலா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி செய்யலாமா? ஒரு கப் சிவப்பு அவல 5 முறையாவது மினிமம் கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. பாசி பருப்பும் 1/4 கப் கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஒரு பாத்திரத்துல சேர்த்துருங்க. பருப்பு வேகிறதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல வெந்து வந்துடும். இந்த மாதிரி மத்துல லைட்டா மசிச்சுக்கோங்க. இப்போ இதுல ஊற வச்சிருக்கிற அவல அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. அது இல்லாம 1/2 கப் தண்ணி, 1 கப் பால் சேர்த்துக்கணும். ஒரு சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வேக விடுங்க. அது வேகிற டைம்ல 1/2 கப் வெல்லத்துல 1 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. உடனே எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பருப்பும் அவலும் அருமையாக வெந்து வந்திருக்கும். இதில் நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக விட்டுறாதீங்க. லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி பாயசம் கன்சிஸ்டன்சியே கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு குழிக்கரண்டி நெய்யில் தாராளமாக முந்திரியும் திராட்சையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்து கேசரோலில் மாற்றினீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு அதே கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். ஸோ மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி